மது பிரியர்கள் மாநாடா மது ஒழிப்பு மாநாடா? நீங்க மது ஒழிப்புன்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்கணுமா? ஏன்னா இந்த அரசாங்கம் தானே திறந்தது. இது மாத்துறதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால நீங்க தேசிய அளவில் மது கொள்கை அது கேட்டுட்டா பீகார்ல கொண்டு வந்தாங்க. நிதிஷ்குமார் ஆம்பளையா செயல்பட்டாரா இல்லையா? ஆண்மையோடு செயல்பட்ட அரசாங்கம் அது. அவர்கள் பீகார்ல இனிமே மது இல்லை, இட் வில் பி ட்ரை ஸ்டேட் பண்ணாங்கல்ல. நீங்க பண்ண வேண்டியதானே? நான் கேட்கிறேன், துறக்கிறது நீனு, மூடுறதுக்கு நானா? யோசிச்சு பாருங்க, எந்த விதத்தில் நியாயம்? திறந்தவர்கிட்ட தானே சாவி இருக்கு, மூடுங்கிறேன். இந்த விஷயத்துல என்னுடைய நண்பர் சீமானோட கேள்வி நல்ல கேள்வி. மற்றதெல்லாம் அப்புறம் பேசுவான், திறந்த நீனு மூடு அப்படின்னு. அதனால இந்த அரசாங்கம் வந்துட்டு நாங்க 500 டாஸ்மாக் ஷாப்ஸ் மூடணும்னு சொன்னாங்க. 1000 கிளப்புக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. ஒரு கிளப்புக்கும் மெம்பர்ஷிப் 150 தான் சீலிங்கு. ஆனா அந்த மாதிரி இல்ல, லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு டாஸ்மாக் கடையில் ஆகின்ற சேல்ஸை விட கிளப் மூலம் நடக்கிற சேல்ஸ் கூட. சரி, 65 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள் விஷச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில். அந்த சம்பவம் நடந்து ஒரு நாளும் பிணங்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சாராயத்துறை அமைச்சர் என்ன அறிவிச்சார்? சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு 1700 கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவென்யூ அதிகம் கிடைச்சிருக்குன்னு. வெட்கமே இருக்காதா இவங்களுக்கு? இந்த கூட்டணி மொத்தமே அப்படியா? எதுக்காக இந்த மாநாடு? யாரை ஏமாற்ற? மகாத்மா காந்தியின் பெயரை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு உண்டுன்னா அது இதுதான். ஏன்னா there should be total prohibition. ப்ரொஹிபிஷன் யாரோட சப்ஜெக்ட்? கான்ஸ்டிடியூஷன்ல இவர் லா படிச்சிருக்காரா? தொல் திருமாவளவன் தெரியல. அப்ப கிளாஸ்ல பாடம் எடுக்கிறது தூங்கிட்டாரா? இட் இஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட். அதனால மக்களை திசை திருப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மடைமாற்றுவதற்காக இது ஒரு கூட்டு சதி. ஏன்னா ரூமுக்குள்ள போகும்பொழுது சுருத்தையா போனார், அப்ப வெளியில வரத்த பூனைக்குட்டி. அதனால உள்ள பேரமா மிரட்டலா? என்ன நடந்தது? ஏன் மாற்றம்? சரி, அவர் அதிமுக உட்பட எல்லா எதிர்கட்சியும் கூப்பிடுறேன்னு சொன்னார்ல. அப்புறம் இப்ப என்ன சொன்னாரு? நாங்கள் அறிகூவல் படுறோம், இஷ்டம்னா வா. டேங்கப்பா, எவ்வளோ பெரிய லீடர் சார். பட்டியல் சமுதாயத்துக்கு கூட திருமாவளவன் ஒரு லீடர் இல்லை. எங்களை பட்டியல் வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற தேவேந்திர வேளாளர் பெருமக்கள் திருமாவளவன் தலைமை ஏற்கிறார்களா? சரி, பட்டியல் சமுதாய மக்களுக்கு இருக்கின்ற ஒதுக்கீட்டில் இதுவரை தங்களால் முன்னேற முடியவில்லை என்கின்ற காரணத்தால் அருந்ததியர் சமுதாய மக்கள் உள்ஒதுக்கீடு கேட்டாங்க. அதை பார்த்து அதில் இருந்த நியாயம் தெரிந்து திரு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உள்ஒதுக்கீடு கொடுத்தார். அதை எதிர்த்து வெறுப்பு பிரச்சாரம் பண்றாரே, அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லையே. அப்படி இருக்கிறத இவரும் பட்டியல் சமுதாயத்துக்கான லீடர் இல்ல. அப்படி இருக்கிறத நீங்க என்ன பெரிய ஸ்டேச்சர் இருக்குன்னு நான் அறைகோல் விடுவேன், வந்தால் வந்த வழி வரிசையிலே நில்லுங்கள். என்னம்மா, யாரை ஏமாத்துறதுக்கு? அதனால இது மொத்தத்தில் மக்களை ஏமாற்ற, திசை திருப்ப மத்திய அரசாங்கத்தை எந்தவித காரணம் இல்லாமல் குற்றம் சொல்வதற்காக நடத்தப்படுகின்ற அதிகபட்சம் என்ன சொல்லலாம், அவங்க கூட்டணி கட்சிகள் மாநாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.